நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி தூசிச்சார். அவரால் இறங்கி வரக்கூடும். ஆனால் இறங்கி வந்தால் இந்த ஜனங்கள் நம்புவார்கள், ஏன்னா நம்ப மாட்டாங்க. இப்போ ஒருவேளை இவங்க சொல்றபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி தான் வாராரு நம்ப மாட்டாங்க. மறுபடியும் பிடிச்சி சிலுவையில் தான் அறைவாங்க. ஏன்னா யாருமே செய்யாத காரியங்களை அவர் செய்தார். கடல் மேல நடந்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். அது எல்லாமே ஒரு மெசியாவினுடைய அடையாளம் தான். அது எல்லாம் அவங்களுக்கு தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவர்கள் சொல்லுகிற பிரகாரமாகவே இறங்கி வந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அவரால் இறங்கி வர முடியுமானா முடியும். நீர் இஸ்ரவேலின் தேவனே ஆனால் இறங்கி வாரும் என்று சொல்லி தூசிச்சாங்க. அவரால் இறங்கி வர முடியும். இங்க அழகான எடுத்துக்காட்டு. பிடிக்க தான் வரேன். ஆனால் பிடிக்கிறவங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒன்று தான், யாரை தேடுறீங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, அது நான் தாயா என்று சொல்றேன். அவங்களால பிடிக்க முடிஞ்சான பிடிக்க முடியல, தன்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் தேவனுடைய வல்லம். நம்முடைய வாழ்க்கை சிலுவையை மையப்படுத்தினதான வாழ்க்கை. இந்த நவீன காலத்துல துன்பம் சகிக்கக்கூடிய மனநிலை மனுஷனிடத்துல இல்லை, பாடுகளை சகிக்கக்கூடிய மனநிலை மனுஷனிடத்துல இல்லை, கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்கக்கூடிய மனநிலை மனுஷனுக்கு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், நான் தான் வழி. எனக்கு வழி என்ன வழி? சிலுவை நிறைந்த பாடுகள் வழி. நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழியையும் வாசலையும் வச்சிருக்கேன், இடுக்கமான நெருக்கமான வாசலையும் வழியும் வச்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டு. அப்ப நாம என்ன செய்யணும்? அதன் வழிதான் நடக்கும்.